வணக்கம் நண்பா நண்பி எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வந்துட்டேன். எங்கடா வீடியோவை காணோம், எங்கடா அப்டேட்டவே காணோன்னு ஃபீல் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்ததெல்லாம் போதும். இனி அப்டேட்டாக நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டே இருக்க போகிறீங்க. ஏன்னா நிறைய தகவல்கள் இருக்குது. சொல்ல வேண்டிய டைமில் கண்டிப்பாக வீடியோ வந்துகிட்டே இருக்கும். இப்போ சொல்லக்கூடிய தகவலுக்கான வீடியோவாக இந்த வீடியோ இருக்க போகுது. அப்படி என்ன தகவல்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, கோட்லேருந்து ஃபர்ஸ்ட் சிங்கிள் கண்டிப்பாக எல்லாருமே கேட்டிருப்பீங்க, விசில் போடுன்னு சொல்லிட்டு. பல பேருக்கு பிடிச்சது, சில பேருக்கு பிடிக்கல. ஸோ அது வேறு விஷயம். படத்தில் மட்டுமே 5 பாட்டு இருக்குன்னுட்டு விஷுவல் போடக்கூடிய லிரிசிஸ்ட் மதன் கார்கி அவர்களும் ஒரு இன்டர்வியூவில் சொல்லிட்டாரு. ஸோ அது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். சில பேர் அந்த இன்டர்வியூ பார்க்கலன்னா தெரியாமல் இருந்திருக்கும். ஸோ தெரிஞ்சுக்கோங்க. 5 பாட்டில் ஒரு பாட்டு கேட்டாச்சு. இன்னொரு பாட்டாக செகண்ட் சிங்கிள் ஜூன் மந்த் வரப்போகுதுன்னு டைரக்டர் இன்ட்டு கொடுத்துட்டு போயிட்டாரு. அது என்ன விஜயனா பர்த்டே ஸ்பெஷலாக தான் வரப்போகுது அப்படின்றது தெரிஞ்சு போச்சு. ஸோ அந்த பாட்டாச்சு நல்லா இருக்குமா அப்படின்னும் சில பேர் எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. அந்த பாட்டு எப்படி இருக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டும் சில பேர் வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்கள்ல. அந்த பாட்டினுடைய சில தகவல்கள் நமக்கு கிடைச்சது. ஸோ என்ன அப்படின்னா, உங்கள் எல்லாருக்கும் தெரியுமா தெரியல, பிகாஸ் எனக்கே தெரியல, நான் கொஞ்சம் பிஸியாக இருந்ததுனால. திரிஷா அவர்கள் இதில் ஒரு கேமியோ பண்ணியிருக்காங்க அப்படின்றது எத்தனை பேருக்கு தெரியும்னு கமெண்ட் பண்ணிவிடுங்க. ஸோ அவங்க ஒரு சாங் ஷூட் தான் கோட்டுக்காக பண்ணியிருக்காங்க. எல்லாருக்குமே இதை நான் சொன்னோடனே லியோவில் தான் 2 பேரும் டான்ஸ் ஆடி பார்க்க முடியல. ஸோ இந்த படத்தில் சாங்க்காகவே பண்ணி கொடுத்துருக்காங்கன்னும் போது டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் விஜயானாவோட கண்டிப்பாக இருக்கும். ஆனால் சாங் என்ன மாதிரி டைப்பில் இருக்க போகுதுன்னு தெரியலையே அப்படின்னு எல்லாரும் திங்க் பண்ணிட்டுருப்பீங்கள்ல. ஸோ அப்படி ஒரு தகவலும் எனக்கு கிடைச்சிது. ஸோ என்னென்னா, மோஸ்ட்டாக இந்த ஒரு சாங் ஐட்டம் சாங் மாதிரி தான் இருக்க போகுது அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் கிடைச்சிது. அப்போ செகண்ட் சிங்கிள் ஐட்டம் சாங் தான் வரப்போகுது. விஜய் அவர்களும் திரிஷா அவர்களும் சேர்ந்து டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்றது இந்த ஒரு சாங் மூலிமா நமக்கு தெரிய வருது. ஸோ இந்த ஒரு சாங்க்கு எப்படி வெயிட் பண்ணுறீங்கன்னதும் கமெண்ட் பண்ணிவிடுங்க. எல்லோரும் சொல்வீங்க, சாங்ஸை விட 2 பேரும் ஸ்க்ரீனில் ஆடுறதுக்கு தான் வெயிட் பண்ணுறோம், கில்லி ரீரிலீஸில் எப்படி பார்த்தோமோ அப்படி பார்க்கணும் அப்படின்னு தானே எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஸோ அதே ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் தான் நானும் இருக்கேன். அதோட கோட்டில் விஜயானோடைய போர்ஷன் படப்பிடிப்பு இன்னும் ஒரு 10 நாள் தான் இருக்க போகுது. ஸோ அவரது ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆகிட போகுது அப்படின்ற ஒரு தகவலும் சொன்னாங்க. இதை கேள்விப்பட்டோன்னே உங்களுக்கு ஒரு தாட் வரும், என்னடா படம் எடுத்துக்கிட்டே இருக்காங்க, எப்போ தான் முடிப்பாங்கன்ற மாதிரி தாட் வருதுல்ல. ஸோ எனக்கும் அப்படி தான் வந்துச்சு. அதை கேட்கும் போது எனக்கு ஒரு ஆன்சர் கிடைச்சது. என்னென்னா, இப்போ எடுத்துகிட்டு இருக்காங்க இல்லையா, ஸோ அந்த ஒரு ஷூட் மோஸ்ட்டாக ரீஷூட்டாக தான் இருக்கான். சில ரீசன்னால் திருப்பி எடுக்கிற மாதிரி ஆயிடுச்சான். ஸோ அது மட்டும் இல்லாமல் அதில் விஜயானோடைய போர்ஷனும் அமைஞ்சிருக்கான். ஸோ அதனால தான் ரீஷூட் போயிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் சென்னையில் முக்கியமான இடங்களில் நைட் டைமில் ரொம்பவே சீக்ரெட்டாக டீம் இப்போது அந்த படத்தை படப்பிடிப்பு எடுத்துகிட்டு இருக்காங்கன்ற மாதிரியும் தகவல்கள் வந்துச்சு. அதனால் அதே மாதிரி கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு 2-3 டேஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், மெட்ரோவில் நைட் ஷூட் தான், சண்டை காட்சி எடுத்தாங்களாம், சூப்பராக வந்திருக்கான். ஸோ அந்த ஒரு தகவலும் நமக்கு கிடைச்சிது. அதையும் நம்ம இங்கே ஷேர் பண்ணிடலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்துட்ருப்பீங்க, ஃபர்ஸ்ட் சிங்கிள் வந்துச்சு, அடுத்து ஜூன் செகண்ட் சிங்கிள் வரப்போகுது. அப்போ மே மந்த் ஒன்றுமே இல்லாமல் படப்பிடிப்பு தான் நடந்துகிட்டு இருக்க போதா அப்படின்னா, விஜயானோடைய போர்ஷன் 10 நாளில் முடியுதுன்னா எப்படியும் மே பாதியில் படம் முடிஞ்சிடும் இல்லையா. ஸோ படம் முடிஞ்சதுக்கான ஒரு அப்டேட்டாக மே மந்த் நாம் கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அது ஒரு போஸ்டராவா இல்லை அவங்களுடைய எஃபர்ட்ஸை வீடியோ கிளிப்பாக ஷேர் பண்ண போகிறாங்களா, அதெல்லாம் டீமுடைய கையில். ஸோ மே மந்த் மோஸ்ட்டாக ஒரு அப்டேட்டாக நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண போது படப்பிடிப்பு முடிவடைந்தது, போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட்டு, இனி அப்டேட் மேலே தான்னு சொல்ல போகிறாங்க. ஸோ அதுக்காக நம்ம எல்லோரும் வெயிட் பண்ண போகிறோம். இனிமேல் கோட் டீமும் அப்டேட்டாக கொடுக்க போகிறாங்க. இனிமேல் அப்டேட் சின்ன சேனல்லையும் கோட்டை பற்றின அப்டேட் வந்துக்கிட்டே இருக்கும். சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. லவ் யூ ஆல். பாய் பாய்.